ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் யூனிட் 9ல் 8th டாபிக் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு. அதில் ப்ரைமரி எஜுகேஷன் பார்க்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா நிறைய செவரல் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து ஸ்கூல் என்ரோல்மெண்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஓகேவா? என்ரோல்மெண்ட் அண்ட் ரிட்டென்ஷன் இன் எவ்ரி ஸ்கூலிங், எல்லா ஸ்கூல்லையுமே. இது வந்து போத் ப்ரைமரி அதுலேருந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் வரையுமே. ஏன்னா நமக்கு ரைட் டு எஜுகேஷன் அப்படின்ற ஒரு ஆக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆக்டை ஃபாலோ பண்ணி எல்லாருமே வந்து ஸ்கூல் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா யூஇஇ யூனிவர்சல் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இவங்களோட கோல் அட்டைன் பண்ணுறதுக்காக இது பண்ணுறாங்க. இது மூலயமா பார்த்திங்கன்னா 2002 to 3 பார்த்திங்கன்னா 4.16% தான் வந்து ப்ரைவேட் அன்எய்டட் ஸ்கூல்ஸில் வந்து மெம்பர்ஸ் இருக்காங்க. அண்ட் தென் 2011 to 12 பார்த்திங்கன்னா 18.96 அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. இந்த ஆர்டிஇ இருக்கு இல்லையா, ரைட் டு எஜுகேஷன், இட் இஸ் அன் இஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் கேன் பாயிண்ட் டு பாசிபிள் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த ஆர்டிஇ அப்படின்றது எப்போ ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1st April 2010 அப்போ தான் வந்து அது ரொம்ப ஒரு எஃபெக்டிவாக இருந்துச்சு. அதே மாதிரி 2011 தமிழ்நாடு ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ரூல்ஸ் வந்து 8th November 2011 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இங்கே தமிழ்நாடுல. இந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்போது 12 கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. 12 கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் எப்போ அப்படின்னா 2011. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்னா இதில் எல்லாருமே இன்க்ளூட் ஆகிருக்கணும். ஆர்ஃபன்ஸ், ஹெச்ஐவி அஃபெக்டட் சில்ட்ரன், டிரான்ஸ்ஜெண்டர், ஆஸ் வெல் அஸ் த சில்ட்ரன் ஆஃப் ஸ்கேவெஞ்சர்ஸ். ஸ்கேவெஞ்சர்ஸ்னால் யார்? த பர்சன் ஹூ க்ளீன் த ஸ்ட்ரீட்ஸ். ஓகேவா? ஸ்ட்ரீட்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த துப்புரவு பணியாளர்கள், அவங்களோட சில்ட்ரனையும் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட்டில் சைல்டு பிலாங்கிங் டு த வீக்கர் செக்ஷன் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் வந்து இதில் வந்து இன்வால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் யாரோட பேரண்ட்டோ இல்லை கார்டியனோ 2 lakhsக்கு 1 yearக்கு வந்து 2 lakhs விட கம்மியாக சேலரி வாங்குகிறாங்களோ, ஏர்ன் பண்ணுறாங்களோ, அவங்களும் வந்து இதில் ஜாயின் ஆகணும் அப்படின்ற மாதிரிக்குன்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு குரூப் யாருன்னா டிடிஇஆர்டி அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னா த டைரக்டரேட் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். ஓகேவா? இவங்க வந்து இந்த ஆர்டியை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறவங்க. ஓகேவா? இந்த டிடிஇஆர்டி தான் வந்து ஹெட். அவங்களுக்குள்ளே தான் வந்து இந்த ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் அப்படின்ற ஒன்று வந்து இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ரோல்மெண்ட் அண்ட் கம்ப்ளீஷன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஜிஇஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஇஆர்னால் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஓகேவா? இது ஆல் ஓவர் ரேஷியோ சொல்ல வராங்க. இதில் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் சில்ட்ரன் என்ரோல்டு இன் த எஜுகேஷ்னல் லெவலில் சில்ட்ரன் வந்து என்ரோல் ஆகிறது. இதை பற்றி தான். இதுவும் வந்து அதே மாதிரி தான், ப்ரைமரி செகண்டரி எல்லாருமே சேர்த்து தான். இதனால் ஜாயின் பண்ணும்போது யாருமே வந்து ஏஜை ஒரு விஷயமாக எடுக்கல. இட் இஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஏஜ். அது இல்லாமல் பீப்புளை வந்து எப்படி டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அஃபிஷியலாக ஒரு சேம் லெவலில் வந்து எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இந்த டிகேட் ஆஃப் 2001 to 11 அதில் பார்த்திங்கன்னா ஜிஇஆரோட ஒரு மிக்சட் ட்ரெண்டு வந்து அதில் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஜிஇஆர் அப்படின்றது எப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டிகேடில் தான் வந்து ஃபேமஸ் ஆச்சு. ஓகேவா? எப்போ அது ரொம்ப பீக்குக்கு போச்சு, எங்கே மேலே போச்சு அப்படின்னா 2006 to 7 ஹையராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபால் வந்து அதில் தெரிஞ்சிச்சு. எப்போனா 2010 to 11 எப்படி அது போச்சுன்னு நம்ம பார்க்கலாம். ஜிஇஆரோட அந்த ஓவரால் இன்க்ரீஸ் பார்த்திங்கன்னா 95.73%. இது எப்போனா 2001 to 2. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2006 to 7 நான் நடுவில் சொன்னோம் இல்லையா, அந்த பீக்கில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அது எப்போனா 114.44%. ஃபைனலாக ஒரு சின்ன ஃபால், ஸ்லைட்லி ஒரு ஃபால் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஃபால் என்ன அப்படின்னா 2010 to 11 112% ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்இஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்இஆர் அப்படின்னா நெட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா சில்ட்ரனுமே வந்து அவங்களோட ஏஜ் குரூப்புக்கு எங்கே என்ரோல் ஆகணுமோ, எந்த ஸ்டேஜில் என்ரோல்மெண்ட் ஆகணுமோ அந்த இடத்துல தான் என்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷன் சிஸ்டமில் ஒரு நியூ ரூல் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஏற்கனவே நம்ம கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில்
ஏஜ் வந்து ஒரு நீடு கிடையாது. எல்லாருமே என்ரோல்மெண்ட் ஆகணும் அப்படின்றது தான் ஒரு நீடாக இருந்துச்சு. பட் ஆனால் இங்கே என்இஆரில் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சர்டைன் ஏஜ் குரூப் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் சொல்கிறாங்க. ஓகேவா? தேங்க்யூ. வீடியோ